நைல் நதிக்கு இது முதல் முறை இல்ல. நிறைய ஆண்கள் அவளை வந்து பார்த்து, அவள் நிறத்தை வைத்து பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு பக்குவம் வந்துவிட்டது நைல் நதிக்கு. அவள் அமர்ந்து அந்த நபரின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறாள். காரிலிருந்து இறங்கி ஐஸ்கிரீம் கடையின் முகப்புக்கு வருகிறார்கள். திலீப் கிஷோரிடம் பேசுவதற்கு முன்பு கிஷோர் முந்திக் கொண்டான். சார், உங்க பேர் தானே திலீப்? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியமாக கேட்கிறான் திலீப். உங்க அப்பா தான் சொன்னாரு. நீங்க பார்க்க வந்த பொண்ணு அங்க உட்கார்ந்திருக்கா என்று கை காட்டுகிறான். இருவரும் நடந்து அவளின் அருகில் செல்கிறார்கள். டேய், என்னடா இது? இதுதான் பொண்ணா? கருப்பா இருக்கு. உங்க 2 அண்ணனுக்கு மட்டும் நல்ல அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி பார்த்துருக்காரு உங்க அப்பா என்று மடமடவென பேசி முடிக்கிறாள் பூஜா. பூஜாவுக்கு நைல் நதியை பார்க்க பிடிக்கவில்லை. திலீப், இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தனியாகவே வாழ்ந்துட்டு போகலாம். இப்போவே உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. என்னடா, நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிற? திலீப் பூஜாவிற்கு பதில் எதுவும் சொல்லாமல் நைல் நதி அமர்ந்திருக்கும் இடத்திற்கு வந்து அவளுக்கு எதிரே ஒரு நாற்காலியில் அமர்கிறான். இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, அந்த பொண்ணு கூட போய் பேச போயிருக்கான் என்று அவனை திட்டிக் கொண்டே அங்கு ஒரு நாற்காலியில் அமர்கிறாள். மேலும் தன்னுடைய கைபேசியில் நைல் நதிக்கு தெரியாமல் அவளை புகைப்படம் எடுத்து குடும்ப வாட்ஸ்அப் குரூப்பில் இதை பகிர்கிறாள். திலீப் நைல் நதி இருக்கும் இடத்தில் சென்று உட்கார்ந்தவுடன் கிஷோர் அங்கு செல்கிறான். சார், உங்களுக்கு என்ன வேணும்? பிளாக் ஃபாரஸ்ட் என்கிறான் திலீப். மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? கிஷோர் தன்னை மேடம் என்று அழைத்தவுடன் அவனை முறைத்தபடி பிரிங் த சேம், அதையே கொண்டு வாருங்கள் என்கிறாள் நைல் நதி. ஆர்டரை பெற்றுக்கொண்ட கிஷோர் அங்கிருந்து செல்கிறான். வந்ததிலிருந்து நைல் நதியை நேருக்கு நேர் ஒரு முறை கூட திலீப் பார்க்கவில்லை. உங்க பெயர் என்ன என்று நைல் நதி அவனை பார்த்து கேட்கிறாள். திலீப், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்கிறான். வெயிட்டர் வந்து ஐஸ்கிரீமை அங்கு வைக்கிறார். அவர் கொண்டு வந்த 2 ஐஸ்கிரீமையும் நைல் நதி சாப்பிட்டு முடிக்கிறாள். 15 நிமிடம் கழித்து, நைல் நதி, நீ வீட்டுக்கு போ, நேரம் ஆயிடுச்சு என்கிறான் கிஷோர். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் கிஷோர் என்று நைல் நதி கூறுகிறாள். சாப்பிட்டது போதும் நைல் நதி, நீ போ. நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு பயப்படுறியா என்று நைல் நதி கேட்கிறாள். அவன் எப்போவோ கடையை விட்டு வெளியே போயிட்டான் என்று கிஷோர் கூறுகிறான். எனக்கு தெரியும் கிஷோர், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். அவனே அவளுக்கு பிடித்த ஐஸ்கிரீம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைக்கிறான். என்னமோ அம்மா தான் அனுப்பி வச்சாங்க, ஆட்டுக்குட்டி தான் அனுப்பி வச்சாங்கன்னு சொன்ன, சொல்லாம கொள்ளாம வெளியே ஓடிட்டான். அவனுக்கெல்லாம் நான் எப்படி செட் ஆவேன்? பார்த்தல்ல எவ்வளோ அழகா இருந்தான்னு. அவனுக்கெல்லாம் உலக அழகி பொண்ணு தான் கட்டி வைக்கணும். உன்கிட்ட எதுவும் பேசலையா? இல்லை, நான் தான் அவங்க பேர் என்னன்னு கேட்டேன். அவங்க பெயர் திலீப்.